ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் சொந்த வீடியோவில் இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ. அது மட்டும் இல்லாமல் எவிக்ஷன் யார் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் ரொம்ப தரமான சம்பவங்கள் தான் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2-3 ஃபைட் இருந்துச்சு, அப்புறம் மனக்கசப்புகள் இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதை மாதிரி பார்த்துட்டு அப்புறம் ஓட்டிங் பற்றி பேசுவோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ரெண்டும் மறந்துடாமல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ நாளைக்கு சனிக்கிழமை, அவ்வளோதான். சனி ஞாயிறு முடிஞ்சிருச்சுன்னா பரபரன்னு அடுத்த ஒரு வாரம் தான் சும்மா லக்கன்னு ஓடிடும் அப்படிங்கிறது தான். சும்மா கிருட்டுன்னு ஓடிடும். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் படி வேறு லெவலில் இந்த கேமோடைய பேட்டர்ன் வந்து போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இந்த 8 கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, இல்லை உள்ள டாப் 5க்குள்ளே போவாங்களா, இல்லை பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட உள்ளே வந்து ரவீந்தர் போட்டு குழப்பறாப்புல. ஒன்றும் கிடையாது. போனோட டிக்கெட் டு ஃபினாலே என்ன சொன்னாங்க பிக் பாஸ், பயங்கர ட்விஸ்ட் இருக்குது, சனி ஞாயிறு ஊ அப்படின்னாங்களா. ஆனால் என்ன ஆச்சு? டிக்கெட் டு ஃபினாலே ரயானை தான் அவங்க கொடுத்தாங்க, எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி தான் இதுவும், ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிக்ஷன் இல்லை டபுள் எவிக்ஷன் 2 வந்து பிளான் இருக்குது. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ஒரு எவிக்ஷன் தான் நடக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி டபுள் எவிக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு எவிக்ஷன் தான் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்றைக்கி எபிசோடில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுண்டு அண்ட் ஜாக் அவங்களுக்குள்ளே நடந்த சில, என்ன சொல்கிறது, ஒரு எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ளே. அதாவது ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க கூட இருந்தால் கேம் கெட்டு போகணும், இன்னொருத்தவங்க நினைக்கிறாங்க என்கிட்ட வரவே வராதுன்றாங்க. அப்படி இருந்தாலும் வந்து உட்காந்து பேசி ஒரு சில விஷயங்கள் அவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து கடைசி கிளாரிட்டி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் கிடைக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் நடந்துச்சு. அப்புறம் தீபக் வர்ஷினிக்கு ஒரு போராட்டம் நடந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிச்சன் இன்சார்ஜ் சௌந்தர்யாவுக்கும் போன வாரம் இருந்தாங்கள்ல, அதுக்கு ஒரு சின்ன முரண்பாடு, ரவீந்தர் அவர்கள் வந்து கொளுத்தி போட்டது நடந்தது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எபிசோடில் டான்ஸ் நடந்தது, மீதி இருக்க எல்லாம் டான்ஸ் நடந்துச்சு. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு குரூப்பு, ஒரு ப்ளே, இண்டிவிஜுவல் ப்ளே அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஜாக்லின் சூப்பராக பண்ணாங்க, முத்து அதை விட பயங்கரமாக வந்து பண்ணார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரமாக விளையாண்டாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ப்ளே, சூப்பர் டான்ஸ். என்ன சாச்சனாவும் நம்ம தீபுக்கும் ஆடினதை போட்டிருக்கலாம், நேற்று மாதிரியே ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கும், ஃபயர் கண்டென்ட்டு. பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சாச்சனா தீபக்கை டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எடுத்தோடனே அருணவும் வர்ஷினியும் கேட்குறாங்க சவுண்டை, நீ எப்படி ஜாக்கை பிளேயராக நினைக்கலையா நீன்னொடனே, அவள் எமோஷன்ஸ் நிறையா விஷயங்கள் பண்ணுறாள், அதனால் அது வந்து வெளியே ரீச் ஆகிருக்காது. அவள் வந்து நல்ல பிளேயர் தான், பட் ரைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு இருக்குமாங்கிறது தெரியலன்றாங்க. உடனே வர்ஷினி, அப்போ நீங்கள் சிம்பத்தி ட்ராமா பண்ணுறீங்களே, நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஊரை ஏமாத்துறீங்களே கேமரா முன்னாடி இருந்துட்டு, அதெல்லாம் எப்படி சொல்லுவீங்க, அதெல்லாம் எப்படி நீங்கள் வரிசைப்படுத்துவீங்கன்னு கேட்டவுடனே பதிலே இல்லை. அதாவது நான் அழுகுறது மேட்ரு தானே, நீங்கள் மட்டும் அழுவலை, பவித்ரா அழுகுறாங்க, இந்த வீட்டில் எல்லோரும் அழுகுறாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணாங்க? அழுது உங்களை மாதிரி கேமரா முன்னாடி அழுது நடித்தாங்களா, இல்லை கன்ஃபர்ஷன் ரூம் கூடுன்னு சொன்னாங்களா? எல்லாம் சிம்பதி ட்ராமா அப்படின்றான். நோ நோ நோ, கிடையவே கிடையாது. எனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து கிடையவே கிடையாது. நான் என்னோடய கேம் ஆடுறேன், அதில் எனக்கு வர்ற ஃபீலிங்ஸ் தான் நான் காட்டுறேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. சரி, நீங்கள் உங்கள் காம்பெட்டரான முத்துட்ட என்ன வீக்னஸ் நினைக்கிறீங்க? அவருக்கு பயம், வெற்றி கிடைக்காதோ அப்படின்ற பயம். உங்களுடைய வீக்னஸ் என்ன? பேச்சு. ஓகே அப்படின்ற மாதிரி வர்ஷினி வந்து தேவையான மேட்ரஸை வாங்குறாங்க. அருணவும் அதை வந்து கேட்டுட்ருக்காரு. அடுத்து ஜாக்கோடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சும்மா ஹாசினியாக பின்னுறாங்க. நின்னாலும் ஹாசினி, நடந்தாலும் ஹாசினி, சும்மா போனாலும் ஹாசினி அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எலிவேட் ஆச்சு. ஸோ சூப்பர். அப்புறம் ரயான் வந்து கொஞ்சம் பவித்ராவோட லவ் ட்ராக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணுறாப்புல, சைடாக சுனிதாக்கிட்டே ரூட்டை விட்றாப்புல இந்த கேரக்டராக. அப்புறம் முத்து பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டான் மையன், விஜய் சேதுபதி அவர்கள் மாதிரி சும்மா பின்னி இறங்கி அடித்து முடிச்சு விட்டேன். அடுத்து வர்ஷினி ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுறாங்க. அருண் வந்து வெங்காயம் வெட்டிகிட்டு இருக்கும் பொழுது, நேற்று சௌந்தர்யாக மட்டும் முட்டை போட வேணாம்னு சொன்னீங்களே, சண்டையை போடுறா அப்படின்ற மாதிரி போய் சண்டையை போட, உடனே வந்து டென்ஷனான நம்ம ரவீந்தர் வந்து இறா கேட்டுருவோம்டா அந்த மாதிரி பார்த்தா கடைசி கிச்சன் இன்சார்ஜ் சொல்லி தான் பண்ணியிருக்கேன். இவங்களும் நேற்று என்ன சொன்னாங்க, ஜாக்லினும் சௌந்தர்யாவில் கிச்சன் இன்சார்ஜ் சேர்க்க சொன்னாங்க. அப்போ அதுக்கு வந்து ரவீந்தர் கிட்ட சௌந்தர்யா மாற்றி பேசுகிறாங்க. ஐயோ,
என்னெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நான் அவன் ஃப்ரெண்டு இல்லைல்ல அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, உங்களையும் அவங்க கேட்க தான் சொன்னாங்க. ரியா கிட்ட பெர்மிஷன் வாங்கினாங்கல்ல அப்படின்னு சொல்லி காட்டும்போது, இந்த மாதிரி ரூல்ஸ் தெரியாமல் இருக்குப்பா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தீபக் கலாய்ச்சிட்டார். உடனே அதை பிடிச்சிட்டு ஒரே அழுக. உள்ளே போய் தீபக் ரொம்ப இதை பண்ணுறா அது பண்ணுறாரு ஒன்று வந்து வேற கத்துறாங்க. தீபக் அப்படி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்ன நீங்கள் திட்டுறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவங்களுடைய சேஃப் கேம் நான் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண போடுறேன் அப்படின்னு அங்கிட்டு தள்ளி போமா அப்படின்ற மாதிரி ஒரே அடி அடித்து நகர்த்தி விட்டாங்க. அப்புறம் அங்கே போய் கூப்பிட்டு போய் என்னம்மா பிரச்சனை இல்லை, அந்த வேர்டு எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்றாங்க. சரிம்மா நான் பேசலாமா, அப்படி ஹர்ட் ஆகிடுச்சுன்னா ஷாரிம்மா ஹார்ஸாக இருந்தா என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். அப்புறம் ஜாக்குக்கும் சவுண்டுக்கும் நடுவில் ரவீந்தர் கொளுத்தி விடுறாரு. எப்படி நீ இந்த கேரக்டர் பிடிக்கலையா இல்லை கேம் பிடிக்கலையா, எனக்கு டவுட்டாக இருக்குது சார் கேரக்டர் கேமா அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா வந்து பேச முடிஞ்சு போச்சு. ஏம்மா நீ எப்படினாலும் விளையாட்டுக்கோமா, என்னை விட்டுருமான்னு சொல்லி ஜாக் வந்து கொஞ்சம் ஓவர் டென்ஷன் ஆகிட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ முடிஞ்சு போச்சு. அங்கிட்டு போய் வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயான்கிட்டையும் அருண்கிட்டையும் என்ன நீங்கள் அவரை நீங்கள் புரியாமல் இருக்கீங்க, அவர் சேஃப் கேம் தான் ரேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. அப்புறம் முத்து வந்து அழுதுட்டுருக்க வர்ஷினி, அம்மா இருமா ஏம்மா கவலைப்படுறேன், விடுமா அழுவாதம்மா ஃப்ரீயாக இருமா அப்படின்றார். சரிங்க. இப்போ ஜாக்கு ரயானும் என்னடா பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ரயானை பற்றி, அதாவது சௌந்தர்யா பற்றி ரயான் கேட்டார். அவன் என்ன சொல்கிறான், ரயானு ஒரு தடவை பேசி முடிச்சிட வேண்டியதானன்றான். நோ அவகிட்ட பேசினாலே ஒரே திருப்பி ஏதாவது வந்து பண்ணிகிட்டே இருக்கா. இல்லைடா எனக்கு புரியுது, பட் தள்ளி போனால் அது இன்னொரு பிரச்சனை இப்படி தானே ஆகுது, 3 வாரம் தள்ளி தானே இருக்கீங்க அப்படின்றான். அதெல்லாம் புரியுது, பட் இருந்தாலும் அவகிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்றான். சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி அது ஒன்று போயிட்டுருக்கு. அடுத்து பவி அண்ட் அர்ணவோடைய டான்ஸ் பின்னிட்டாங்க 2 பேருமே. பவி சூப்பராக ஆடினாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரயான் பவி அபவுட் சாச்சனாவை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த அக்செப்டன்ஸே இல்லை, ஏதாவது பேச போனால் உடனே அழுது சாரி அப்படின்றாங்க. பட் அந்த அக்செப்டன்ஸே இல்லைன்னொடனே எனக்கு தான் அது பண்ணுறா அப்படின்னு சொல்லி பவி வந்து நல்ல ஒரு ஆறுதல் கொடுத்தாங்க. அப்புறம் தீபக் டான்ஸ் தனியாக போடுறது நல்ல வேலை, சாச்சனா கூட ஆடுறது வரல, ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் சாச்சனா முத்துடைய கான்வர்சேஷன் நல்லா இருந்தது. 8 கண்டஸ்ட் உள்ளே வந்து நம்ம தகுதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னா எல்லாருக்கும் தகுதி, நம்ம உள்ளே இருக்கோம், அவங்க வெளியே போயிட்டாங்க, வெளியே போனால் அவங்க பிரேக் ஆகிருப்பாங்கல்ல. இதை வந்து யார் முடிவு பண்ணணும், மக்கள் முடிவு பண்ணணும் சொல்லி சாச்சனா ஆகிட்டு சொன்னேன். சாச்சனா அப்படியே யாரா நீ அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு சாச்சனா. அப்புறம் A23 அந்த பைக்கு ராயல் என்ஃபீல்டு முத்து தான் வின்னு, கும்முன்னு வின் பண்ணிட்டாரு. அப்புறம் ஸ்பான்சர் டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. அப்புறம் கிச்சன் இஷ்யூ ஒன்று, சாச்சனா வந்து குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையாகவும் சொல்லி பயங்கரமாக பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா சௌந்தர்யா நேற்றுக்கு ஜாக்லின் சொல்லிட்டாங்க, இங்கே பாரு என்கிட்டலாம் வந்துடாதீங்க, அப்புறம் வந்து கேட்பா, அப்புறம் நான் பதில் சொல்லிடுவேன், நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாங்க, வருஷம் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாங்க, மாற்றினே இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சமைச்சிட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் ரயான் டிடிஎஃப் எடுத்ததில் சாச்சனாவுக்கும் அர்ணவுக்கும் ஐயோ பேசுகிறாங்க, எப்படி அவன் டிடிஎஃப் சரி வின் பண்ணிட்டான், எஃபர்ட் போட்டான், பட் அது ட்ராவல் ஆனது சௌந்தர்யாவில் தானே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் போச்சு. அப்புறம் தீபக் முத்து நான் சேஃப் கேம் விளாட்றடா, ஸ்மார்ட் விளாட்றேன் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் சவுண்டு ஜாக்கும் கடைசியாக ஃப்ரெண்டு பிளேயரை என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல உங்ககிட்ட, நான் ஏதாவது உங்ககிட்ட தான் சொல்கிறேன், பட் நீ ஹர்ட் ஆகிறதுக்காக தான் வெளியே போய் சொல்கிறேன், அதெல்லாம் இல்லை, நீ இப்போ பண்ணுறது ஹர்ட்டாக தான் இருக்கு, நீ நேராக சொல்லிடு அப்படின்ட்டாங்க ஜாக்லின். ஸோ இதுதான் நடந்துச்சு. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஃபீஷியல் லிஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம் 5 பேர் டாப்பு. ஸோ முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், அப்புறம் வந்து விஜய் விஷால் மற்றும் தீபக். சரியா, அருண் வந்து பின்தங்கியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. சரியா, அதுதான் வந்து மெயினான ஒரு கன்சர்ன். அதில் பவித்ரா வந்து ரொம்ப லீடில் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபார்ம் எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ அதுதான் முதல் கட்ட இது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.